இது கொஞ்சம் கேளுங்க. ஒரு பெரிய மீன் தொட்டியில ஒரு பெரிய மீனையும் அதே பக்கத்துல நிறைய குட்டி குட்டி மீனையும் போடுறாங்க. ஆனா இது ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு கண்ணாடி கிளாஸையும் வைக்கிறாங்க. அந்த பெரிய மீனுக்கு பசி எடுத்துச்சு. அதனால சின்ன மீன்களை சாப்பிட முயற்சி பண்ணுச்சு. சின்ன மீன்களை பிடிக்கிறதா நினைச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் அந்த கண்ணாடி மேல மோதிட்டே இருந்தது. திரும்ப திரும்ப மோதினதுனால அதோட முகத்துல ரத்தமும் வந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அதை ட்ரை பண்றதையே நிப்பாட்டிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு சயின்டிஸ்ட் அந்த கண்ணாடி தடைய மொத்தமா எடுத்துட்டாங்க. இப்போ இந்த பெரிய மீன் நினைச்சதுன்னா அந்த சின்ன மீன்களை ஈஸியா சாப்பிடலாம். ஆனா அந்த பெரிய மீன் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அசையவே இல்லை. ஏன்னா நம்ம எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் நம்மளால சாப்பிட முடியாது அப்படின்னு அந்த பெரிய மீன் தன்னோட மனசுக்குள்ள முத்திரையை குத்துடுச்சு. ரொம்ப நாள் சாப்பிடாததுனால அந்த மீனும் இறந்து போயிடுச்சு. இந்த மீன் மாதிரி தான் நம்மளும் நிறைய தடவை ட்ரை பண்ணிருப்போம், நிறைய தடவை தோத்தும் போயிருப்போம். முடிக்க வேண்டிய காலம் வரும்போது நம்ம அப்படியே பின்வாங்கிடுவோம். உண்மையை சொல்ல போனா நீங்க ஜெயிக்கிறதுக்கு அங்க எந்த தடையுமே இருக்காது. உங்கள்கிட்ட உங்க பயம் மட்டும்தான் ஒரு தடையாவே இருக்கும். அதனால உங்க பயத்தை போக்கி அந்த தடையையும் தகர்த்து நீங்க நினைச்சது எல்லாத்தையும் பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாமே நடக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you next video. Bye bye.